அமெரிக்காவோட எனர்ஜி செக்ரட்டரி கிறிஸ் ரைட் அவர்கள் ஈரானோட ஆயில் டிப்போ மேல தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் முன்னாடி இந்த நரி இருக்கு இல்லையா, அதை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கும்போது சொல்லிக்கிறாரு. அது ஈரானோட ஆயில் இண்டஸ்ட்ரி, அதோட கேஸு இதிலெல்லாம் டார்கெட் பண்ணணும்னு எந்த ஒரு நீடும் இல்லை, அவசியமே இல்லை, இப்போதைக்கு ஐடியா இல்லை. அது மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. இஸ்ரேலி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபியூவல் டிப்போஸை. எங்களுக்கு அதை தாக்குதல் பண்ணதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைங்க, ஜீரோ இன்ட்ரெஸ்ட்டுங்க அங்கே எங்களுக்கு. அது சொல்லிட்டு தான் பண்ணாங்க, இந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது போல தெரியல அப்படிங்கிற மீடியாவில் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நியூஸ் அவுட்லெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வர ஆரம்பிச்சு அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுலயே மோதல்கள் வந்துருச்சு இந்த ஆயில் ஃபெசிலிட்டி மேலே தாக்குதல் பண்ணதுக்கு. ஏன்னா இஸ்ரேல் அட்வான்ஸாக இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க தான், இது போல் அடிக்க போகிறோம், அடிக்கிட்டுங்களா தலைவரேன்னு கேட்டு தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வெறித்தனமாக அடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு நல்ல ஐடியாவே கிடையாது. ஏன்னா ஆயில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வீதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் இதெல்லாமே ரோடு ஃபுல்லாகவே ஸ்பில் ஓவராக ஆயிருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா லீத்தல் நான் லீத்தல் வெப்பன். இப்போ ட்ரோனு இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் போய் அடிச்சதுன்னா வெடிச்சிரும், எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி அப்படியே அந்தந்த இடங்களே தீப்பிடிச்சு எறியும். ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாண்டடாக இதெல்லாம் ஸ்பில் ஓவர் பண்ணுன்றதுக்காக இந்த அமெரிக்கா நான் லீத்தல்னு சொல்கிறாங்களே, அதாவது வெடிக்காது, இந்த எப்படி ஸ்விட்ச் பிளேடு ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் இல்லையா, ஒரு மிசைல் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அது என்ன ஆகுனா போய் அடிச்சுன்னா இருக்கிற பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா இதாகும், இம்பேக்ட் ஏற்படுத்தும், கைனட்டிக் எனர்ஜியில் டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது போல். ஸோ அது போல் கைனட்டிக் எனர்ஜியில் போய் அடிக்கும் போது அந்த டேங்க்கெல்லாம் ஓட்டையாக இருக்குது. ஸோ ஓட்டையாகும் போது அந்த ஆயிலெல்லாம் ஸ்பில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல குண்டுகள் போட்டிருக்காங்க, இது வாண்டடாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் ரூமர்ஸாக வந்துகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மையும் தெரில, பட் அதனால தான் வீதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீதிகள்லாம் பரவிடுச்சு. அதிகமான ஆயில் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வீடியோக்கள் பார்க்கும்போது தெரியுது ஈரான்ல மிக பெரும் அளவில் தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அடிச்சிருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அடிச்சிட்டாங்க. ஏன்பா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எல்லாம் அடிக்கிறாங்களே மாறி மாறி அப்படிங்கிறது போல. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சேவ் பண்ணி வச்சுக்கிற அந்த கிணறு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் அடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இது நடந்துருச்சு, ஈரான் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ நீயா நானா அப்படிங்கிற சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா ஈரான் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் எங்கள் தாக்குதலை நாங்கள் ஏன் வெறும் மிலிட்ரிக்காக மட்டும் வச்சுக்கணும், இந்த அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அது மேலேயும் பண்ணலாம்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பகுதிகளையும் பண்ணலாம்ல. ஸோ தெஹரானான நாங்கள், ஈரானோட கேபிட்டல் தெஹரானான நாங்கள் இதுக்கப்புறம் எங்களோட டார்கெட்ஸ்லாம் மிலிட்ரியோட இருக்காது. அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேல் அவங்களோட கீ இன்வெஸ்ட்மெண்ட் வைட்டல் இன்ட்ரெஸ்ட் இந்த ரீஜியன்ல எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றது மட்டும் இல்லை, இது மேலும் மிரட்டல்கள் பிரச்சனைகள் எஸ்கலேஷன் அப்படிங்கிற போல இருந்துச்சு. இப்போ இரு நாடுகளுக்கான யுத்தம் அப்படிங்கிறது போயிடுச்சு, இஸ்ரேல் ஈரானுக்கான யுத்தம் அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போ இந்த ரீஜனுக்கான யுத்தமா மாறிடுச்சு, யாராலையும் அது தடுக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஏன்னா முழுசு மாறிடுச்சு, இந்த ரீஜனுக்காகவே மாறிடுச்சு. ஏன்னா ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா யமன்ல இருந்து ஏவப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் சொல்றதெல்லாம் இல்லை யாரும் நாங்கள் உள்ள வரங்க நாங்கள் அடிக்க போறோங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஏவிட்டாங்க. யமன் தரப்பு வந்து ட்ரோன்களை ஏவி விட்டுருக்குறாங்க. ஸோ அதை வந்து சவுதி தரப்புலேருந்து அதை தடுத்துருக்குறாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் உள்ள நுழைஞ்சிருக்கு. ஷபியன் ஆயில் ஃபீல்டு இந்த பகுதிகளில் வந்து பண்ண நுழைஞ்சிருக்கு. ஸோ அதை தடுத்துட்டு தான் சவுதி சொல்கிறாங்க. இனிஷியலாக ஒரு தடவை 2 தடவை தடுக்கலாம், பட் ஆனால் டு த எக்ஸ்டென்ட் சவுதி அரேபியாலாம் தடுக்க முடியுமான்னு சுத்தமாக முடியாது. யாராலையும் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் மிசைல் தாக்குதல் வந்து தடுக்க முடியும் 100% தடுப்போனா அது பொய். ஏன்னா அந்த அளவுக்கான குவாலிட்டி வந்து போயிடுச்சு, இப்போ குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்துடுச்சு. அது சவுதி அரேபியாவோட அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு அல் ஹர்ஜ் சானிடேஷன் ஃபெசிலிட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ரியாதோட தெற்கு பகுதிகளில் வந்து பண்ண தாக்குதல் நடந்ததில்ல, ஒரு நபர் கொல்லப்பட்டதாகவும் 12 நபர்கள் காயமடைஞ்சதாகவும் சொல்லிக்கிறாங்க. ஸோ இறப்பு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 நாங்கள் அப்புறம் 2 நாங்கள். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ காயமடைஞ்சவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சானிடேஷன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
ஸோ சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள் இப்போ சவுதி அரேபியாவுக்கு இனி சேஃப்டி கிடையாது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ, ஸ்டோரேஜ், டெர்மினல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அமெரிக்கா எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ எல்லா பக்கத்துலயும் ஈரான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் தொடக்கம். எஸ்கலேஷனோட உச்ச கட்டத்துல இது இருக்கு. இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் மிடில் ஈஸ்ட்ல போருங்கிறது ரணகலமா நடக்க போகுது அப்படிங்கிறத பலரோட கருத்துக்கள். அது போல எல்லாம் பேசிக்கிங்கப்பா, இவங்க போல எல்லாத்துக்கும் இருக்கு. பட் ஆனால் இது நடக்குமா என்ன ஏதுங்க தெரியல. ஆனால் ஆல்ரெடி ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா 30 ஃபியூவல் டிப்போஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது விபத்துக்குள்ளாயிருக்கு. கண்டினியூஸாக அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு பெருசாக அட்டாக் நடக்கும்னு எதிர்பார்க்கலீங்க. அப்படிங்கனால இப்போ வந்து எல்லாம் செய்யலாம் செஞ்சுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரைடுக்கு போயிட்டு ஆயுதமே இல்லாத ஒரு கப்பல், ஒரு பொம்மை தான் வருதுன்னு தெரியும், அந்த பொம்மையும் வம்படையா அடிச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க இதை அடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ இது ஒரு மிக பெரும் அதிருப்தியை ஈரானுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு மக்களுக்குள்ள. ஃபர்ஸ்ட் கப்பல் அடிச்சாங்க, எஸ்கலேஷன், அதுவும் ஆயுதம் இல்லாத கப்பல். நிராயுத பாணியை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சது மிக பெரும் பிழை. ஸோ அதை ஒன்று செஞ்சிருக்காங்க. மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயில் டிப்போஸ் அடிச்சுக்கிறாங்க, இரண்டாவது பிழை. மூன்றாவது அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் மேலே தாக்குதல் பண்ணது, அது மூணாவது. அதை விட பெரிய விஷயம் இல்லை, அது ஈரானு தான் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல சொன்னது மிக பெரும் தவறு. இதுக்கு திரும்ப ட்ரம்ப் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு ஈரானோட மீடியாக்களாக இருக்கட்டும், பிரைவேட் மீடியாக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வீடியோ ஃபுட்டேஜஸ் இமேஜஸோடு எடுத்து அப்படியே கட் ஷாட் பண்ணி இது என்ன மிசைலுங்க ட்ரம்ப் அவர்களே, இதை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுங்க, இன்டர்செப்டார் மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் சர மாதிரியே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் பற்றி பேச மாட்டார். ஏன்னா கல்ஃப் விளையாட போயிட்டார். எல்லாம் பற்றி போட்டு எல்லாம் கொழுந்து தெரிஞ்சிருக்கும் போது கையங்களவுமே எல்லாம் சிக்கியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னால் கோல்ஃப் விளையாட போயிட்டார். இதுக்கப்புறம் கேட்டால் கோல்ஃப் விளையாடு வரீங்க அப்படின்னு சொல்லிடுவாரன்ட்டு இருக்கு. ஏன்னா மெஹர் ஈரானோட மீடியா, மேபி ஈரானோட மீடியா கிளைம் கொடுக்க மாட்டாங்க நம்புறேன், அதனால தைரியமாக சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பில்டிங்கை அட்டாக் பண்ணும்போது என்ன மிசைலுங்க வந்திருக்கு அப்படிங்கிறது போல இந்த வீடியோவை காமிச்சு கேட்குறாங்க. ஸோ டாமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் அடிச்சிருந்திருக்கு. கிளியராக வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ஸ்கூல் மேலே இம்பேக்ட் ஆகிறது டாமஹாக் க்ரூஸ் மிசைல். ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கிளைம் பண்ண மாதிரி இவங்க வம்படியாக அடிச்சிருக்காங்க. இதோட உதிரி பாகங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெஹேரி அவர்கள், ஈரானோட ஒன் ஆஃப் த ஸ்போக் பர்சன், அந்த இடத்துலயே போய் நின்று மீடியாக்களை கூப்பிட்டு வச்சு பேசினார். ஸோ அந்த டைம்ல அதோட உதிரி பாகங்கள் இருக்கு. ஸோ ஃபுட்டேஜும் இருக்கு, கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ மிக பெரும் கொந்தளிப்புகள் ஈரானுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசில் விடுற மாதிரி இல்லை. அந்த 175 குழந்தைகள் இறந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்கா. எப்படி இந்த காசா பிரச்சனையில குழந்தைகள் இஸ்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களோ, அது கூட வந்து பார்த்தா நடந்ததா இல்லையான்றது ஒரு கான்ட்ரவர்சி தான். ஆனா இது கண் முன்னாடி கண் கூட நடந்திருக்கு. அவங்க குழந்தைகள் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்திருக்கு. இந்த டைம்ல அவங்க மறுப்பு தெரிவிக்கிறது கையங்களமா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேலுக்கு எதிராகவே எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பெகேரி கல்பஃப் அவர்கள், பேரன் கொஞ்சம் கட்டாவில்ல, ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி பத்திட்டு எரியுது ஈரான்ல. அதே அட்டாக்னால இல்லை, மக்களுக்குள்ள பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் வந்து டீசல் ஊத்துறாரா இல்லை பெட்ரோல் ஊத்துறாரா இல்லை குபு குபுன்னு எரியுது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் AK-47 நின்றுட்டு இருக்காங்க. அது போல பரைட் பண்ணுறாங்க. தொடர்ந்து இரவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கமேனி அவர்களுக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் பண்ணுறதுக்காக இந்த பேராட்ரூப்பர்ஸில் கொண்டு போய் பண்ணலாங்க ஈராக்குக்குள்ள. ஸோ பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு மிஷன் செய்யலாம் அப்படிங்கிறது போல. ஸோ அவங்க போய் எங்கே டச் டவுன் ஆகுறாங்களோ அங்கே ஈராக்கி மக்கள் வந்து பண்ண சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ சுற்றி வளைச்சு அவங்க டச் டவுன் பண்ணும்போது அத்தனை பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க, கூண்டோட பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஈராக் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க வீரர்களை கைதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இறங்கி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கான நன்மைகள் அமெரிக்கா ஈராக்கில் செஞ்சுருக்காங்க. ஐயோ நம்மளுக்கு நல்ல செஞ்சு வந்துட்டாங்க, கூட்டிகிட்டு போய் நல்லா விருந்து உபசரிப்பு நல்லா கவனிச்சு சமபந்தி போஜனம் போட்டு அனுப்பிடலாம் அப்படிங்கிற கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஈராக்கோட கைப்பிடிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வீரர்கள் அதிகப்படியாக இருக்காங்க. ஈராக்லேயே அப்படியே நம்ம ஊர்லலாம் கால் வச்சா நம்ம ஆளுங்க சும்மாவா விடுவாங்க,
அவங்களுக்குலாம் எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படிங்கிறதோட இவர் தரப்புல இருந்து வேணா பேசிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இங்க பத்திக்கிட்டு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இவர் வந்து பண்ணா எக்ஸ்ட்ராவா ஊத்திட்டு இருக்காரு. ஏன்னா கிரவுண்ட் ஆபரேஷன் அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஈரான்ல இந்த ஒரு தருணத்துக்கு எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ எனிமிக்கு தெரியணும், அவர் சொல்லக்கூடியது எனிமி இந்த சென்ஸ் இஸ்ரேல் அமெரிக்கா. ஸோ அவங்களுக்கு தெரியணும், அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அதுக்கு ஏற்ப இணையான ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்க தருவோம். நாங்க எந்த விதத்துலையும் இது விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்க இந்த போர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எகெயின்ஸ்டா தொடுத்துருக்குறாங்கன்னா நாங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பதிலுக்கு அடிப்போம் அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மேலும் அதிருப்திகளை உண்டாக்கியிருக்கு. சொல்றது சொல்லலை அப்படிங்கிறதுலாம் வேற. மீடியாக்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி ஓப்பனா ஒருத்தவங்க சொல்றாங்க மிக முக்கியமான நபர்கள் அப்படிங்கும்போது கஷ்டம்தான். அதுவும் பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறையில AK-47 போறாங்க அப்படிங்கும்போது இன்னும் சிக்கலாகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த அளவுக்கு பத்த வச்சதுக்கு அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்ச நேரம் போய் கோல்ஃப் விளையாடிட்டு வரலாம் அப்படிங்கிறது போயிருக்கிறாரு. ஸோ ப்ரெஷர் கம்மியாகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ப்ரெஷர் கொடுக்குறேன்னு அவருக்கு ப்ரெஷர் ஏறிச்சு போல இருக்குது. பாத்திரம் போட்டுக்குவார் அப்படிங்கிற மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மிக பெருமளவுல யுத்தங்கள் பெருசா இருக்கு. இஸ்ரேல் தரப்புல இருந்து இன்னும் ஒரு 5 வாரத்துக்கு ரெடி ஆயிக்கலாங்க அப்படிங்கிற ரெடி ஆயிருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் இந்த அளவுக்கு வாரத்துல இந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. அவங்க நினைச்சதை விட அதிக அளவுல ரொம்ப சாலிடா ஈரான் இருக்காங்க. ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் நினைச்சதை விட, அமெரிக்க ராணுவம் நினைச்சதை விட ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத அமெரிக்காவோட ராணுவ ஆஃபீஷியல்ஸ் இந்த நியூயார்க் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதா செய்திகள் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல்கள் மிக பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கோல அமெரிக்கா சொன்னாங்க இல்லையா, அதே போல ஈரானும் சொல்லிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போல இல்லாம எல்லாம் பொறுமையா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கை இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த பையனை சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.